அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.3இல் 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 7. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றாரெனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? எல்லாமே வித்தியாசமான மதிப்பெண்கள் தான். ஆங்கில பாடத்தில் மொத்தமாக 25 மதிப்பெண்களுக்கு தேர்வு வைக்கப்பட்டிருக்கு. அதில் 20 மதிப்பெண் ராமு அப்படிங்கிறவர் பெற்றிருக்கார். அறிவியலில் 40 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்க, அதில் 30 மார்க் வாங்கியிருக்காரு. கணக்கு பாடத்தில் மொத்தமாக 80 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்க, அதில் 68 மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம், அதாவது அதிகபட்ச சதவீதம் பெற்றுள்ளது தான் சிறந்த சதவீதம்னு நம்ம எடுத்துக்க முடியும். எது அதிகமான சதவீதம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு தகவலையும் பின்ன வடிவில் எழுதணும். இப்போ இங்கிலீஷில் 25க்கு 20 மார்க் ரொம்ப எளிமையாக சொல்லலாம். 25 பகுதியில் போட்டுக்கிட்டு 20 தொகுதியில் போட்டுக்கணும். 25க்கு 20னா 100க்கு எவ்வளோ, அதுதான் சதவீதம். அறிவியல் பாடத்துலேயும் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். 40க்கு 30னா 100க்கு எவ்வளோ, கணக்குலேயும் அதே மாதிரி தான். 80க்கு 68னா 100க்கு எவ்வளோ. இப்போ எல்லாமே பெர்சன்டேஜில் வந்துடும். எந்த பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுதான் சிறந்த சதவீதம். ராமு என்பவரின் ஆங்கில பாட மதிப்பெண்கள் 25க்கு 20. அதை எப்படி எழுதலாம்? 25க்கு 20. இப்போ அவற்றின் சதவீதமும் அதனை தொடர்ந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கில மதிப்பெண்களின் சதவீதம் இருபத்தைந்துக்கு 20னா 100க்கு எவ்வளோ? 25ஆல் சுருக்கலாம். 100ல் 4 முறை இருக்குது. 20 பெருக்கல் 4 சமம் 80%. ஆங்கில பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் 80%. அடுத்தது அறிவியல் பாடத்துக்கு கண்டுபிடிக்கலாம். அறிவியல் பாட மதிப்பெண்கள் முதல்ல மதிப்பெண்கள் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் தான் சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். 40க்கு 30. 40க்கு 30. இப்போ இதனோட சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். அறிவியல் பாடத்தில் எடுத்த மதிப்பெண்களின் சதவீதம் சேம் அதே ப்ரொசீஜர் தான். 40க்கு 30னா 100க்கு எவ்வளோ? பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 100ஐ 4ஆல் சுருக்கும்போது 25 முறை. 3 பெருக்கல் 25 சமம் 75%. அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் 75%. கடைசியாக கணித பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். கணித பாட மதிப்பெண்கள் 80க்கு 68. இவற்றின் சதவீதமும் கண்டுபிடிச்சிடலாம். கணித மதிப்பெண்களின் சதவீதம் 80க்கு 68னா 100க்கு எவ்வளோ? 68/80. பகுதி மற்றும் தொகுதியை 4ஆல் சுருக்க முடியும். 68ல் எத்தனை 4 இருக்குன்னா, 1 4 4, 7 4 28. 80ல் எத்தனை நாள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். 20 முறை இருக்குது. 20க்கும் 100க்கும் சுருக்கலாம். 1 20 20, 5 20 100. 17 பெருக்கல் 5, 7 5 35, மீதி 3, 1 5 5, 5 3 8. 85%. இப்போ 3 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கில பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் 80, அறிவியல் பாடத்தின் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் 75, கணித பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் 85. எது சிறந்த சதவீதம் அப்படின்னா, கணித பாடத்தில் பெற்ற 85% தான் சிறந்தது. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். எனவே ராமு என்பவர் கணித பாடத்தில் சிறந்த சதவீதத்தை, அதாவது 85% பெற்றுள்ளார். பயிற்சி 2.3இல் 8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.